சார் என்னன்னே தெரியல சார். கடந்த 4 நாளா என்னுடைய வாட்ஸ்அப் உடைய ஸ்டேட்டஸ்லாம் வேற யாரோ போடுறாங்க சார். அந்த என்னுடைய அந்த ப்ரொஃபைல் இமேஜ்லாம் மாறி மாறி கொரியன் ஃபேஸா வந்துட்டுருக்கு சார். பயந்து போய் என்னுடைய வாட்ஸ்அப் டெலீட் பண்ணிட்டேன் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஸோ நான் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறேன்ல சார், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கால் பண்ணி கேட்டா, அவங்களுக்கும் தெரிலன்ட்டாங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க, நான் வேலை பார்க்குற இடத்துல அவங்களும் இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அந்த மெட்டா ஏஐ கிட்ட போயிட்டு இந்த மாரி கேட்டேன். வாட்ஸ்அப் ஹேக் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டோடது. இப்ப என்ன பண்ணணும்? அப்படின்ன பிறகு அது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்னென்ன பண்ணணும்னு சொல்லுது. இம்மீடியட்டா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய நம்பர் ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடிய கம்யூனிகேஷன நீங்க சோஷியல் மீடியாலயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்லிறணும். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃபர்தர் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னா, நம்மளுடைய அந்த ஃபோனோட லாகின்னு, இந்த பேட்டர்ன்ஸ் ஏதாவது நீங்க ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குறிப்பா நம்ம வாட்ஸ்அப் போனீங்கன்னா, அந்த செட்டிங்ஸ்ல ஒரு 3 புள்ளி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்ன்னு வரும். அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்தீங்கன்னா, டெலீட் அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டெலீட் அக்கவுண்ட்ட டெலீட் பண்ணும்போது, உங்களுடைய ஃபோன் நம்பர் எந்த வாட்ஸ்அப் நம்பரோட கனெக்ட்டா இருக்கோ, அந்த நம்பருக்கு போட்டீங்கன்னா, ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்து வெரிஃபை பண்ண பிறகு, உங்களுடைய அக்கவுண்ட் கம்ப்ளீட்டா டெலீட் ஆகும். அப்படி நம்ம அக்கவுண்ட் டெலீட் ஆகும்போது என்னென்னலாம் ஆகும்னா, நம்மளுடைய சாட் ஹிஸ்டரி, அப்புறம் பேமெண்ட் ஏதாவது நம்ம அதோட கனெக்ட் பண்ணோம்னா அது, அப்புறம் குரூப்ஸ் எல்லாம் என்னென்னலாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ எல்லாமே போயிடும். ஓகேங்களா? சரி இதெல்லாம் போனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு வந்து இதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, டெலீட் த அக்கவுண்ட் மறுபடியும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதே நம்பர போட்டு வெரிஃபிகேஷன் கோடு வரும், ஓடிபி வரும். அத வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டு, முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது. அதாவது உங்களுடைய பாஸ் கோட் இருக்கு இல்லையா? உள்ள லாகின் பண்றதுக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ் கோடா வைங்க. 6 டிஜிட் நம்பர். அதே மாதிரி டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அக்கவுண்ட்ட டெலீட் பண்ணிட்டு, அவங்களுடைய கன்சர்ன் எடுத்துட்டு, மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி, அவங்க மறுபடியும் லாகின் பண்ணிட்டாங்க. இப்ப அதுலேருந்து சேஃபா இருக்காங்க அவங்க. வி ஹேவ் டூ பி வெரி, வெரி கேர்ஃபுல்ங்க. ஓகேங்களா? இந்த டபுள் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அதே மாரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஹேக் ஆயிடுச்சுன்னா பேனிக் ஆகாம, நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த ஏஐ டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மெட்டா ஏஐ கிட்ட கேட்டாலும் எல்லா டீட்டெயிலும் சொல்லுது. அது எனக்கு குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா, உங்க நண்பர்கள் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. சார் நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் என்னைக்காவது ஹேக் ஆயிருக்கா? யாராவது ஹேக் பண்ணியிருக்காங்களா? அந்த மாரி அனுபவம் இருக்கா? இருந்தா எஸ்ன்னா, எஸ்ன்னு போடுங்க. என்ன நடந்ததுங்கிற டீட்டெயிலும் போட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.